ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 550 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. பாலத்தின் கட்டுமான பணிகள் முடிந்த நிலையில் அதனை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு செய்தார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் பாம்பன் பாலத்தில் சில விதிகள் பின்பற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை அலட்சியப்படுத்துவது அந்த வழித்தடத்தில் தினந்தோறும் பயணிக்க உள்ள ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை அலட்சியப்படுத்துவது போலாகும். ஆகவே ரயில்வே அமைச்சகம் எப்படி இதற்கு அனுமதி அளித்தது என்பதை துறையின் அமைச்சர் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து பாலத்தில் அரிப்பு மற்றும் துருப்பிடித்தல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், புதிய பாலத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கலாம், ஆனால் 58 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் ரயிலை இயக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். இதனால் பாலத்தில் உள்ள குறைபாடுகளை சீர் செய்துவிட்டு ரயில்களை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக மதுரை மார்க்சிஸ்ட் மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளியிட்ட அறிக்கையில், பாம்பன் ரயில் பாலம் கடந்த 1914ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அது அன்றைய காலத்தில் ஒரு பொறியியல் அதிசயமாக விளங்கியது. அதற்கு பதிலாக புதிய பாம்பன் பாலம் ஒன்று தற்போது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுமானத்தில் நடந்துள்ள மோசடியை ரயில்வே பாதுகாப்பு ஆணையரே கடுமையாக விமர்சித்துள்ளார் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். உதாரணமாக, தூக்குப்பால பகுதி ரயில்வேயில் ஆராய்ச்சி வடிவம் மற்றும் தர நிர்ணய அமைப்பின் எந்தவிதமான ஒப்புதலும் இல்லாமல் வேறு வடிவமைப்பு விதிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக குறிப்பிட்ட சு வெங்கடேசன், ரயில்வே வாரியத்தின் ஆதரவோடு RDSO தன் கடமையை கைவிட்டுள்ளது வேதனையாகும் என்று தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். தொடர்ந்து முக்கியமான பாம்பன் பாலத்தை கட்ட தொழில்நுட்ப ஆலோசனை குழு அமைத்திருக்க வேண்டும், ஆனால் ஆராய்ச்சி வடிவம் மற்றும் தர நிர்ணய அமைப்பை இதில் ஈடுபடுத்த வேண்டாம் என்று ரயில்வே முடிவெடுத்த காரணத்தினால் தொழில்நுட்ப குழுவை அமைக்கவில்லை. ரயில்வே வாரியம் தனது சொந்த நடைமுறை விதிகளை மீறுவது மிகவும் ஆபத்தானது, துரதிருஷ்டமானது என்று ஆணையர் கண்டித்துள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாலத்திற்கான இரும்பு படிமங்கள் கூட RDSOவை கலந்து ஆலோசிக்காமல் கட்டப்பட்டு உள்ளது. இதுவும் மிகவும் மோசமானதாகும். அனைத்தும் முடிந்த பிறகு தெற்கு ரயில்வே தலைமை பொறியியல் அதிகாரியின் ஒப்புதலை ஆணையம் சுட்டிக்காட்டிய பின் கடந்த மாதம் பெற்றுள்ளனர். ரயில்வே வாரியம் தமிழகத்தின் பாரம்பரியமிக்க வழித்தடத்தில் பாம்பன் பாலத்தை பாதுகாப்பு விதிகளை புறக்கணித்து கட்டியிருப்பதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாம்பன் பாலம் என்பது கடல் நீரின் ஈரப்பதத்திற்காகவும் காற்றின் தாக்கத்திற்காகவும் ரயிலின் வேகத்திற்கும் ஈடு கொடுக்கும் வகையில் கட்டப்பட வேண்டிய கட்டுமான தொழில்நுட்பமாகும். இதனை அலட்சியப்படுத்துவது அந்த வழித்தடத்தில் தினந்தோறும் பயணிக்க உள்ள ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை அலட்சியப்படுத்துவது போலாகும். ஆகவே ரயில்வே அமைச்சகம் எப்படி இதற்கு அனுமதி அளித்தது என்பதை துறையின் அமைச்சர் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாம்பன் புதிய பாலம் தொடர்பாக விசாரணைக்கு ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது.